ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் 14/3/2025 மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் காரடையா நோன்பு வருது. சாவித்திரி தேவி தன்னோட கணவரை யமதர்மராஜன்டேந்து காப்பாற்றுவதற்காக இருந்த விரதத்தை தான் நம்ம காரடையா நோன்பு விரதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம், காரடையான் விரதம், இப்படி நிறைய பேரில் சொல்லப்படுது. முழு மனதோட நம்முடைய கணவர் நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலி யோகம் நமக்கு கிடைக்கணும், நம்முடைய கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கணும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்தையும் வழிபாட்டு முறையையும் செய்யலாம். காரடையான் நோன்பு எந்த முறையில் வழிபாடு செய்வது, நமக்கு செல்வம் பெருகுவதற்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் என்னென்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். காரடையான் நோன்பு அப்படிங்கிறது மாசி மாதம் 30ஆம் தேதி, மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் வருகிறது. இந்த விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நமக்கு அதிகப்படியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். இல்லை மாலை 6 மணிக்கு மேலே அம்பாளை வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம். விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இன்னைக்கு தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க காலையில் 7 மணிலேருந்து 7:20க்குள்ளே நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நேரம் எங்களுக்கு ஒத்து வரலை, இன்னொரு நேரம் சொல்லுங்கள் அப்படின்னா இன்னொரு நேரம் காலை 9:45லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் தாலி கயிறை மாற்றிக்கலாம். இந்த தினத்தில் நம்ம வழிபாடு செய்யறதுக்குரிய உகந்த நேரம்னு பார்த்தா காலையில் 6:30லேருந்து 7:30க்குள்ளே, அந்த நேரம் தவிர்த்து காலை 9:30லேருந்து 10:30க்குள்ளே, மதியானம் 12:30லேருந்து 1:30, மாலை 6:30லேருந்து 8:30 வரைக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நேரம் எந்த நேரம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தின் படம் இல்லை சிலைக்கு நீங்கள் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு நல்லா வாசனை மிகுந்த பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வர வச்சு வழிபாடு நீங்கள் செய்யலாம். எத்தனை பேரை நீங்கள் கூப்பிட்றீங்களோ அத்தனை பேரை கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அத்தனை எண்ணிக்கையில் நீங்கள் நோன்பு கயிறு தயார் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ படத்திற்கு முன்னாடி ஒரு வாழை இலையை போட்டு அதில் கார அரிசி, காராமணி சேர்த்து செஞ்ச இனிப்பு அடை எல்லாத்தையுமே காரமான அடை, இனிப்பு அடை எல்லாத்தையும் வைத்து உருகாத வெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த வெண்ணெயும் நடுவில் வைங்க. தாலி அந்த கயிறு இருக்குல்ல, சரடு ரெடி பண்ணியிருக்கோம்ல நோன்பு கயிறு, அதையும் வச்சுட்டு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் எல்லாத்தையும் வச்சுருங்க. கற்பூரம்லாம் ஏற்றி தேங்காய் உடைச்சி ஒரு நல்ல ஒரு தெய்வ வாக்கியத்தை முழு மனதோடு சொல்லி உங்களுக்கு என்ன ஸ்லோகம் உங்களுக்கு வருதோ, உங்களுக்கு என்ன ஸ்லோகம் பிடிக்குதோ, இந்த நோன்புக்குன்னு ஸ்லோகம்லாம் இருக்குது, அதை நீங்கள் முழு மனதோடு சொல்லி அம்பாளை வழிபாடு பண்ணிக்கோங்க. இறுதியாக நீங்கள் கற்பூர தீபதூப ஆராதனைலாம் நீங்கள் காட்டி உங்களோட கணவர் பக்கத்தில் இருந்தால் அவங்க கையால் நீங்கள் நோன்பு கயிறு கட்டிக்கோங்க. கழுத்துலையோ கையிலையோ நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்க கையால் நீங்கள் கட்டிக்கோங்க. அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா வீட்டில் பசங்க கையால் கூட நீங்கள் கட்டிக்கலாம். இந்த நோன்பு அப்போ சொல்ல வேண்டியது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நோற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். இந்த முறையில் இதை சொல்லிவிட்டு காரடையா நோன்பு விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. சாவித்திரி தேவி அம்பாளின் அருளால் தீர்க்க சுமங்கலி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் இந்த வெற்றிலை பாக்கு, அந்த நோன்பு கயிறு, பூ இதை வைத்து சுமங்கலி பெண்களுக்கு ஒற்றைப்படையில் கொடுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி வரம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, மருதனையை இன்றைய நாளில் நீங்கள் மருதனை வச்சுக்கிட்டு அந்த நோன்பு நீங்கள் எடுங்க. நமக்கு சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். மருதனைங்கிறது ஒரு விதமான நல்ல ஈர்ப்பு கொண்ட ஒரு பொருள். மருதனையை நம்ம வச்சுக்கிட்டாலே நமக்கு தீர்க்க சுமங்கலி யோகமும் தீர்க்க ஆயுளும் நமக்கு கிடைக்கும். அதனால் மருதனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த நோன்பு நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நிச்சயமாக இன்றைய தினத்தில் அசைவங்கிறத நீங்கள் தவிர்த்திடணும். அசைவம் சாப்பிடவே கூடாது, அதை தவிர்த்துக்கோங்க.
செல்வ செழிப்போடு நம்ம வாழ்வதற்கு இந்த விரதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விரதம் அப்படின்னே சொல்லலாங்க. இது வந்து சுமங்கலி பெண்கள் வந்து எடுக்கக்கூடிய விரதம், திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கு நல்ல கணவர் அமையறதுக்காக எடுக்கக்கூடிய விரதம் சொன்னாலும், இந்த விரதம் எடுக்கிறதுனால நிச்சயமாக செல்வ செழிப்பு நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு அதி அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த விரதம். நீங்கள் வந்து இந்த காரடைய சாப்பிட்டு உங்களோட வழிபாடெலாம் முடித்ததும் சாப்பிட்டுட்டு ஒரு 4 அடையை நீங்கள் எடுத்து வச்சு மறுநாள் வந்து நீங்கள் பசுமாட்டிற்கு இதை கொடுக்கணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களால் முடிந்தால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் 11 பேருக்கு இந்த தாம்பூலத்தை நீங்கள் கொடுங்க. முடியாத பட்சத்தில் உங்களால் எத்தனை முடியுதோ ஒரு ஒற்றைப்படையில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த நோன்பு கயிறு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் அம்பாளுக்கும் ஒரு செட்டு தனியாக நீங்கள் எடுத்து வச்சிடணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ரூபத்திலையாவது அம்பாள் வந்து உங்ககிட்ட இந்த தாம்பூலத்தை வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது இதோட தாத்பரியம். இன்று வெள்ளிக்கிழமையும் கூட, மாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் இந்த ஒரு தீபம் நீங்கள் ஏற்றுங்க. நிச்சயமாக பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அந்த விளக்கை தான் நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கணும். ஒரு தாம்பாளத்துக்கு மேலே அந்த தீபத்தை வச்சு நீங்கள் ஏற்றணும். எப்படின்னா, தாம்பாளத்துக்கு மேலே விளக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விளக்கிற்கு அடியில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ரூபா நாணயம் இதை நீங்கள் வைக்கணும். ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு எண். இந்த ரூபாயை வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் காமாட்சி அம்மனோட விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை பார்த்து பணவரவு அதிகரிக்கணும், பண கை நிறையா சேரணும் அப்படின்னு உங்கள் வேண்டுதலை வைங்க. எக்காரணத்து கொண்டும் எதிர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம். கடன் இருக்குது, கடன் தீரணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம். பணம் வரவு அதிகரிக்கணும், பணம் நிறையா சேரணுன்னாலே உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக அடைஞ்சிடும். குறைஞ்சபட்சம் இந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் எரியட்டும். அதுக்கப்புறம் அந்த தீபத்தை குளிர வச்சுருங்க. அந்த விளக்கிற்கு அடியில் வச்சோம் இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, காசு, இது எல்லாத்தையும் ஒரு சிவப்பு கலர் துணி அல்லது மஞ்சள் கலர் துணியில் நீங்கள் முடிச்சு வச்சு இதை கொண்டு போய் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இரவு தான் மாலை 6 மணிக்கு மேலே தான் இந்த தீபம் ஏற்ற போகிறீங்க. அப்போ 8 to 9 சுக்கிர ஓரை வருது. அந்த நேரத்தில் நீங்கள் இதை எடுத்து வச்சிடலாம். இதை வந்து இன்றைய நாளில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இதுக்கு வந்து நீங்கள் தீபதூபம் காட்டுங்க. எப்பொழுதும் சாம்பிராணி புகைங்கிறது போட்டுக்கிட்டு வாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பணவரவு, செல்வ செழிப்பு வருவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். கிராம்பு, ஏலக்காய் இது வந்து அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் வந்து இதை வாரம் மாற்றினாலும் மாற்றலாம். இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கலாம். அதில் உள்ள பொருட்களை எடுத்து போட்டு திரும்பவும் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. எளிமையான இந்த தீப வழிபாட்டை முழு மனதோட இன்று இரவுக்குள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரின் அருளில் பரிபூரணமாக அவங்க அருள் கிடைச்சி பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். மறக்காமல் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை, காரணிய நோன்பும் இருக்குது. இந்த நாளில் இதை செய்யுங்க. நிச்சயமாக செல்வம் பல மடங்கு பெருகும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.